அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே பிரியமான தேவ சபையிலே கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக மகிமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த நாளில் 7வது மாதத்தை நாம் முடிக்கும்படியாக இருக்கிறோம். நாளைய தினத்துல 8வது மாதத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கும்படியாக இருக்கிறோம். புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனமகிழ்ச்சி மாதமே கர்த்தர் மாற்றி தரும்படியாக நாம் தொடர்ந்து செழிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்த கர்த்தரை நடத்துவாராக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கழிந்த சில மாதங்களாக இந்த இடைவார கூட்டத்துல 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை மையமாக வைத்து கானான் யாத்திரை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:11 பவுல் சபைக்கு எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நடந்த சம்பவம். ஆனா கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை காலம் கலைஞர் ஞாயிற்றுக்கிழமை அதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சபை காலம் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தினுடைய மாற்றங்கள் வித்தியாசமாக கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பார்த்தா ரஷ்யாவில் என்னது சுனாமி, ஜப்பான்ல சுனாமி, காலநிலை உலகத்தோட கடைசி நாட்கள், நோவாவுடைய நாட்கள் என்ன நடந்ததோ இது வரும் காலத்தில் நடக்கும் என்பது ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். அல்லேலூயா. மத்த 24வது அதிகாரத்துல ஆண்டவருடைய மகிமையான வருகை குறித்து அவர் பேசும்போது, அவர் வரும்போது என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து கர்த்தர் பேசும்போது மத்த 24 பிரியமான 37, 38, 39 வசனத்துல நோவாவுடைய நாட்களை என்ன நடந்ததோ அது மனுஷகுமார் வருகிற நாட்கள் நடக்கும் என்று சொல்ல கர்த்தர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். வெள்ளம் வந்து அவர்களை மாறிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். இன்றைக்கு அதே போல தேவ சத்தியத்துக்கு செவிகொள்ளாதவர்களுக்கு இன்னைக்கு மனிதன் உணர்வு இல்லாதவனாய் இன்னைக்கு மாறி போகிறான். இன்னைக்கு வெள்ளப்பெருக்கு அநேக இடங்களில் இன்னைக்கு பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் மத்த 24ல சொல்லப்பட்ட ஒரு காரியம். இது ஆரம்பம் மாத்திரமே. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுங்க. அந்த 24வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது இதெல்லாம் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 24வது அதிகாரம் நீங்க திருப்பி வாசிக்கும் போது ஆரம்பம் சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை தான். 8வது வசனம் சொல்லுது. அது 24:8 இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு. அப்ப என்ன நடக்கும்? இதெல்லாம் ஆரம்பம். அப்ப என்ன நடக்கும்? வேதனை சொல்லுது. 6வது வசனம் சொல்லுது, 5 சொல்லுவாங்க. அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் நினைச்சுவாங்க. வஞ்சிக்கிற காலம் நல்ல புரிச்சுக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரங்க கடவுளா என்ன செய்யலாம் மாறிட்டாங்க. ஊழியக்காரங்களா கடவுளா மாறிட்டாங்க. நல்ல புரிச்சுக்கணும். இதுதான் வேதம் சொல்லுது. நான் தான் கிறிஸ்து, என்ன தவிர எங்க சபை தான் பெரிய சபை, நாம தான் சொல்லக்கூடிய காலம் வரும். வஞ்சிக்கப்படாதீர்கள். அதான் சொன்னாரு. இங்க கிறிஸ்து இங்கே இருக்கிற அங்கே இருக்கிறான்னு சொன்னா ஒரு செய்யாத போகாதன்னு கத்த சொன்னாங்க. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது நீங்க அறிந்து கொள்ள முடியும். இது 23வது வசனம் சொல்லி வாசிக்கலாம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாவது சொன்னா என்ன செய்யாதுங்க? நம்ம பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு. ஆனா நம்ம அங்கதான் ஓடுறோம். அங்க போனா விடுதலை, இங்க போனா விடுதலை. ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு, ஆண்டவர் இங்கதான், நம்ம தான் ஓடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொன்னா என்ன செய்யாத? நம்ம பாரு. ஏன் நாம் ஆராதிக்கிற இடத்துல நம்ம தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஸ்தலங்களே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆனா ஆண்டவர் இங்க இருக்க அங்கே இருக்க, இங்க வந்தாதான் விடுதலை, அங்க போனாதான் விடுதலை, இங்க வந்தாதான் ஆண்டவர் உண்மை ஆராதிக்கணும்னு சொன்னா வேதம் சொல்லுது. நாம் பார்த்தேன். அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுங்க. அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி அடுத்த வருஷத்துல கத்து விடுத்தார். ஏன்னா இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஏன்னா கடைசியில தான் இருக்கும். 6வது வருஷம் சொல்லு பாருங்க. யுத்தங்களை செய்தியும் கேள்விப்படுவீர்கள், தனக்காலோடு எச்சரிக்கையாயிருங்கள். இவரெல்லாம் சம்பவிக்க வேண்டியது
இப்ப அங்க யுத்தம் நடக்குதா இல்லையா? தேசத்தில் உள்ள தேசங்களுக்கு யுத்தம் நடக்குதா இல்லையா? இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய யுத்தமே நடந்துட்டு இல்லையா? இதெல்லாம் என்னது முடிவு வர ஆரம்பம் தான். ஆண்டு தெளிவில் வச்சுருக்காரு. சொன்னாரு, ஜனத்துக்கு உள்ள ஜனமும் ராஜ்யத்துக்கு உள்ள ராஜ்யம் எழும்பும், பஞ்சம் உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், பூமி அதிர்ச்சி, பல இடங்கள் என்ன செய்யும்? இன்னைக்கு பூமி அதிர்ச்சினால ரஷ்யா ஜப்பான் என்னது பூகம்பம். ஆண்டு எழுதி ஆண்டாங்க இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஆரம்பம். இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ். எதுக்கு ஆரம்பம்? கர்த்தர் வரப்போகிறார் என்கிற அடையாளத்தை இந்த உலகம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. என் ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். ஆண்டவர் வருகையின் அடையாளங்கள் இப்பொழுது உலகத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நோவாவுடைய காலத்துல வெள்ளம் வாரை கொண்டு போறவங்க ஜனங்கள் எப்படி உணர்வில்லாமல் இருந்தார்களோ, லோத்துடைய நாட்கள ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல வேதம் சொல்கிறபடி லோத்து தம்முடைய மருமகமான இடத்துல கர்த்தர் தேசத்தை அழிக்க போகிறார், எல்லாரும் வெளியே வாருங்கள் சொன்ன செய்தி அவர்களுக்கு எப்படி ஒரு பரியாசத்தை போல இருந்ததோ, அதே போல மனுஷன்மார் வாழ்க்கை நடக்கும். அல்லேலூயா. ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் மாறி போவார்கள். எனவே வேதம் சொல்கிறது, கடைசி காலத்துல வாழ்கிற நீங்களும் நானும் இந்த கானான் யாத்திரை கற்றுக்கொள்வது நேரான ஒரு ஆசீர்வாதம். அதனால்தான் பவுல் எழுதுறான், அவருக்கு நடந்த சம்பவம் நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படியா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே கானான் யாத்திரை தியானிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், நம்மை மீண்டும் தட்டி எழுப்பி ஆண்டவருக்காக ஓடுகிற அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளவும் அது நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கு. அதுதான் கர்த்தர் வந்த பாதங்களாக அதை பூரமாக தெளிவாக நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கடந்த நாட்களே எகிப்தினுடைய தந்திரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பாக்கியத்தை 4 விதமான தந்திரங்கள் நமக்கு உண்டு. அதுல 3 விதமான தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டோம். யாத்திரை 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது 2 விதமான தந்திரங்களை குறித்து வேதம் சொல்கிறது. ஒன்று, அவர்கள் பெருகக்கூடாது. இரண்டாவது, அவர்கள் தேசத்தை விட்டு நினைச்ச கூடாது, போக கூடாது. 2 தந்திரம். ஏன்னா அவங்க பெருகிட்டா அவங்க பெருகிட்டா நம்மளை மேற்கொண்டு விடுவார்கள். இன்னைக்கு தேசம் என்ன செய்யுது? கிறிஸ்தவரை கண்டாலே பயப்படுது. நம்ம செய்து பாப்பா 2 கன்னியாஸ்திரிகள் நினைச்சு கொடுத்துக்கிறாங்க, கைது செய்யப்பட பயம். கிறிஸ்தவனை கண்டால இன்னைக்கு உலகமே நடுங்கி கொண்டிருக்கிறது. அவன் பெருகிட்டா நம்மளால தாங்க முடியாது என்பது இன்னைக்கு உலகம் அறிந்த ஒரு காரியம். ஆனா வேதம் சொல்லுது, பூமியில சகல ராஜ்யங்களுமே ஆண்டவரை அறியும். அல்லேலூயா. பூமியில சகல ஜாதிகளுமே ஆண்டவரை அறியும். அல்லேலூயா. கடைசி நாள் அவர் மத்திய ஆகத்தை வரும்போது அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். அல்லேலூயா. அவரை பரியாசம் பண்ண ஜனங்கள் அவரை காண்பார்கள். வெளிப்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான், அவரை காண்பார்கள். வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்க வரும்போது 1வது அதிகாரம் இருக்கிறார். வெளிப்பாடு 1வது அதிகாரத்தில் வரும்போது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் தான். வாசிக்கலாம் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அன்றைக்கு புலம்பு, இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவை கண்டு பரியாசம் பண்ணுகிற கூட்டம், இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவுடைய அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமை எழுப்புகிற கூட்டம், இன்றைக்கு தேவ ஆலயத்தை எடுத்து கர்த்தருடைய ஆராதிக்க கூடாதவர்கள் தடை செய்கிற அந்த கூட்டம் ஆண்டவர் வரும்போது அழுது புலம்பும். அல்லேலூயா. ஆண்டவர் வருகிறவர்கள் காண்பார்கள். கற்றுக்கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் தான். எனவேதான் பார்வன், அன்றைக்கு பார்வன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாதுன்னு சொல்லி அப்படிமா தந்திரங்களை உபயோகம் பண்ணினானோ, அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக உபாய தந்திரங்கள் அது எழுப்பி கொண்டுதான் இருக்கிறது. வேதம் சொல்லுது, எந்த அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனம் பெறுகிறது. அதே போலதான் எந்த அளவுக்கு கிறிஸ்தவம் ஒடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது பெருகும், அது வளர்ந்து
ஏறும். ஏன்னு சொன்னா இது ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தினாலே கட்டப்பட்டது அவருடைய சபை. அல்லேலூயா. அது சும்மா தானாய் முளைத்து வந்ததல்ல, அது வேதத்தை அறிந்து முளைத்ததல்ல, அது அவருடைய சிலுவை ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது சபை. அந்த சபையை கட்ட மூளைத்தமாக இருக்கிறார். ஒருவனும் அதை அசைத்து பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய தந்திரம். இரண்டாவது பாப்பன் சொன்னா எகிப்தை விட்டு போகக்கூடாது என்கிற ஒரு கட்டளை அவன் புறப்படுவான். ஏன்னா உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்னது? கானான் தேசம். அல்லேலூயா. வெளியே வந்தாதான் உள்ள நிச்சய முடியும். கானானுக்கு போக முடியும். வெளியே வரலன்னா கானானை பார்க்க முடியாது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு நியமித்த அந்த தேசத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு வெளியே வராதபடிக்கு சத்துரு தந்திரமாய் செயல்படுவான். அல்லேலூயா. ஏன்? உலகத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டா நமக்கு கர்த்தர் ஒரு தேசத்தை வைத்திருக்கிறான், பரம தேசம். அதை நாம் சுதந்திரித்து விடுவோம். அல்லேலூயா. அதை நாம் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிறோம் சத்துரு. வேதம் அதில் சொல்லுகிற பிரியமானவர்களால் ஏவாளை அவன் வஞ்சித்தது போல அவன் பயப்படுகிறான். அவன் பயப்படுகிற ஒரே ஒரு காரணம் தான், பிரியமானவன் ஏவாளை வஞ்சித்தது போல நம்மை வஞ்சித்து விடுவாங்கிற பயம் அன்றைக்கு பவுலுக்குள்ள இருந்த ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தான். ஏன்னா தந்திரம் 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் பிரியமானவர்களே 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகுபடி எடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்துங்க. சபையை பார்த்து பயப்படுகிறோம். அன்றைக்கு எப்படி ஏவாளை தந்திரத்தினால் சத்துரு வஞ்சித்து பிரியமானவர்களே ஆண்டவரை விலக்கினானோ அதே போல கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிற அந்த உண்மை விட்டு அவன் விலக்கி விடுவான் என்கிற ஒரு பயம் அன்றைக்கு உருவானது. ஏன் தெரியுமா? உலகத்தை விட்டு நம்ம போய்விடக்கூடாது என்பது சாத்தானுடைய தந்திரம். வெளியே வந்தால் ஆண்டவர் பரம எருசலேமை தருவது கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அதை சுதந்திரிக்கணும்னா எகிப்தை விட்டு என்ன செய்ய வெளியே வரணும். அது அவருடைய 2வது தந்திரம். 3வது தந்திரம் என்னன்னு சொன்னா கழித்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். 6:9 வேலை பழுவை நினைச்சுமா அதிகமாக்குவான், வேலைகளை அதிகமாக்குவான். ஏன்னா கர்த்தர் நல்ல ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர் நடுவிலே கொண்டு வந்தார். வேதத்தை நீங்க வாசிக்கும் போது, யாக்கோபின் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது முதலாவது அவர் ஆண்டவரை தொழுது கொண்ட ஜனம். நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்கள் யாக்கோபின் புத்தகத்துல முதலாவது அவர்கள் தேவனை தொழுது கொண்ட ஜனம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் நீங்க 30லிருந்து வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் அங்கே மோசே மூலமாக பிரியமான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறார். நான் இந்த ஜனத்தை விடுவிப்பேன், இந்த ஜனத்தை வெளியே கொண்டு போவேன் என்கிற ஒரு வார்த்தை எங்க தேவன் மூலமா இங்க வருகிறது. ஆனால் அப்பொழுது ஜனங்கள் அவரை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. 38வது வசனம் ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள், ஆண்டவர்களை சந்தித்தார். யாத்திராகமம் 5:4 பிரியமானவர்களே 38 தான் சொல்ல கர்த்தரை சந்தித்தார். அந்த விசுவாசங்களுக்குள்ளே வந்தது ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஆனால் யாத்திராகமம் 5வது அதிகாரத்துல பார்வோன் அவருடைய வேலை பழுவை அதிகமாக்குகிறான். அவருடைய வேலை பழுவை அதிகமாக்குகிறான். வேலை பழுவை அதிகமாக்கும் போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? 9வது வசனம் யாத்திராகமம் 5:9 என்ன சொல்லுகிறது? அந்த மனிதனே ஒன்றிலும் அதிகமான வேலைகளை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிகொடுக்க விடாதீர்கள் என்று. வீண் வார்த்தை என்ன வார்த்தை? ரட்சிப்பின் சுவிசேஷ வார்த்தை வீணான வார்த்தை என்று பார்வன் அறிக்கையிடுகிறான். மோசே மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போகிறார் என்கிற அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கர்த்தர் அறிவிக்கிறான். அதை ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்வனுடைய கட்டளை கொடுக்கிறான், அந்த வீணான வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
சிலுவை பற்றி உபதேசம் கட்டுப்பவர்களுக்கு வைத்தியம். அதான் வீணான வார்த்தை. இந்த கிறிஸ்தவன் அதை கேட்க மனம் அடிப்பாங்க. நல்லா புரிஞ்சு, கிறிஸ்தவனை ரட்சத்தின் சுவிசேஷத்தை கேட்க எனக்கு மனம் மாட்டேங்குது. அந்த ரட்சத்தின் சுவிசேஷத்தை அர்ப்பணிக்க மனம் இல்லாமல் போகிறான். வேதம் சொல்கிறது பாவம் கட்ட அந்த வீணான வார்த்தை கேட்காத. இன்னைக்கு அநேக பேர்ல சொல்ல முடியாது. ஆமா, சபையில சொல்லுவாங்க, பைபிள் சொல்லும். நீங்க எங்க பைபிள் சொல்லும்? பைபிள் சொல்லுதான் நம்ம கடைபிடிக்க முடியுமா? இது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். ஏன்னா நம்மை அதை போச்சுனா அந்த உண்மையிலிருந்து விலக்கப்பட்டு விடுமாங்கிற பயம். இன்னைக்கு சபைக்குள்ள உள்ள எழுப்புற ஒரு கேள்விதான், வயதுக்கு என்னத்தை கண்டேன், சத்தியத்தை கேட்ட இடத்தை கண்டேன். சத்திய பேசும், உண்மையா பேசுவார். அவருக்கு வேற என்ன, அவருக்கு வேலை தான். நம்ம அப்படி வாழ முடியுமா? பைபிள் சொல்லும், நம்ம கேட்டு நம்ம நடக்க முடியுமா? நம்ம இப்படிதான் போவோம். நம்மளை பார்த்துக்கணும். பைபிள் வந்து எங்குமே கற்றுக் கொடுக்கறதே இல்லையா? ஆர்வம் வேலை தான். என்ன சொன்னா, அந்த வீணான வார்த்தை இணைச்சுள்ள ஜனங்கள் சரி கொள்ளாம பாருங்க, வேலை அதிகமாக்குங்க, வேலை அதிகமா கொடுத்துட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மோசே தேடி போக மாட்டான். வேலை அதிகமா கொடுத்து ஆலயத்துல மனுஷன் வர மாட்டான். அல்லது வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, புதுமாட்ட வெளிப்பாடு கதை, ஆலயம் ஓப்பம் பண்ண உடனே எப்பா ஆற கூட்டம் பார்த்தா அவ்வளவு மக்கள் பயந்து. புதுமாட்ட வெளிப்பாட்டுல புது வண்டி எடுத்தா தூசி பட்டு கூடாது. எனக்கு அனுபவம். அந்த தொடர்பு லேசா கரப்பட்ட உடனே தண்ணி சொல்லுச்சு. ஒரு 4 நாள் மரத்துக்கு 5 நாள் பார்த்தா அது அங்க நின்று. அதுதானே கிறிஸ்தவத்தின் தானம். ஏன்னா நான் ஒரு வண்டி எடுத்தேன், வண்டி அழகாக தான், கோயில் அந்த படிக்கிறே கொண்டு விட்டா இப்ப தெருவில் உண்மை. ஏன்னா அந்த குடும்பாட்டு படி பண்ண கோயில் திறந்த அண்ணன் அப்பா மாற கூட்டம் தான் இங்க அவ்வளவு. நான் பார்த்தேன், ஓ கத்துடைய ரட்சிப்பு சபையில வந்துட்டு பார்த்தா ஒன்னே காட்டேன். யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு மனதை குருடாக்குற சத்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஏகத்துடைய தந்திரம். அதைத்தான் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அவருடைய தந்திரங்கள் மேலானது. இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம். கடைசியாக அவருடைய தந்திரம் என்ன? யாத்திரம் 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். யாத்திரம் 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கிறது பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். இப்போ ஒரு தந்திரத்தை உபயோகம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரர் எபிரேயர், அதான் எபிரேயர்னு சொன்னா இஸ்ரவேல் புத்திரர். அவர்கள் இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டது எப்ப தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் அழைக்கப்பட்டது எப்போ? யாக்கோபுடைய காலத்துக்கு பிற்பாடுதான் அவங்க இஸ்ரவேல் சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னால் அவங்க யாரு? எபிரேயர். மறந்துட கூடாது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லி எபிரேயர் தேவன் தான் பைபிள் சொல்லுவோம். இங்க பிரியமானதான் வேதம் சொல்லு எபிரேயருடைய அந்த பெண், எபிரேய ஸ்திரீகள், அவர்கள் மனையில உட்கார்ந்து பிரசவத்துக்காக மனையில உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க பாருங்க, 2 மருத்துவ சில்லுக்கட்டளை எடுக்கலாம். பார்த்தவன் சொல்றான், ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அவனுடைய தந்திரமா தான் இன்னைக்கு ஆண்களை தேவாலயத்தில் ஆராதிக்க நினைச்ச மாட்டான், விடவே மாட்டான். நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் பாருங்க, ஒரு விசேஷ கூட்டம் பாருங்க, எந்த கூட்டம் பாருங்க, பெண்களுடைய பெருக்கு அதிகமா இருக்கிறதுனால ஆண்களை கோயிலுக்கு வர விட மாட்டாங்க. அவனுடைய தந்திரம் ஏன் தெரியுமா? வேதத்தினுடைய ஆசீர்வாதம் ஒரு ஆண் மகனை சார்ந்த
சார்ந்து அந்த குடும்பத்தை வந்து சேரும் என்பதை மறந்து விடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் பொம்பளை நம்ம ஆராதிக்கிறது நல்லது, நான் ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னேன். செல்வ ஆசீர்வாதம் பெண்கள் மூலமாய், செல்வ ஆசீர்வாதம் பெண்கள் மூலமாய் வருகிறது. அகத்தான் அந்த காரியத்தை செய்கிறார். ஆனா எல்லாம் வந்து ஒரு ஆசீர்வாதம் நமக்கு முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீடு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது ஆண்களை சார்ந்த இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அதனாலதான் சாத்தானுக்கு தெரியும், ஆண்களை அமைத்து வந்துட்டாலே வீடு ஆசீர்வாதம் நிரப்பப்படும் என்பது அவனுக்கு தெரியும். ஒரு வீடு ஆசீர்வாதம் பெருகும் என்பது அவனுக்கு தெரியும். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தான். கடந்த நாட்களை சொன்ன கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறவங்க புருஷன் வீட்டுக்கு எப்படி இருக்கிறான்? அவன் தலை, அவன் வந்தாதான் ஆசீர்வாதம். எபேசியர் 5:23 வேதம் நமக்கு அதான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபேசியர் 5:23 என்ன சொல்லுகிறது? எபேசியர் 5 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறவங்க, ஒரு புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறான். ஒரு குடும்பத்துடைய தலைவன் புருஷன் மாத்திரமே, மனைவி அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு குடும்பத்துடைய தலைவன் புருஷன் மாத்திரமே. அவனை வைத்துதான் கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவனை கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனவே தான் பிரியமானவர்களே, ஒரு புருஷன், ஒரு வீட்டு தலைவன் முதலாவது அவன் தேவனை தேடுகிறவனாக இருக்கான். அவன் தேடினாதான் ஆசீர்வாதம் வீட்டுல வந்து என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆத்மாத்தான் தெருவில் கிடந்து இன்னைக்கு கண்டடிச்சுட்டு இருப்பாங்க. பொம்பளைல வீட்டு கோயிலுக்கு ஓடு அடிச்சு வரட்டுவாங்க, பிள்ளைகள் அடிச்சு வரட்டுவாங்க. இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? தெரு வீதிகள் வந்து கண்டடிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல போச்சு. தந்திரம். ஏன்னா அவங்க ஆலயத்தில் வந்துட்டா வீடு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் சொன்னார். நீங்க ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தான். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நல்லவர், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் யார் மூலமாய்? என் ஊழியக்காரன் ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். சாரா நிமித்த ஆசீர்வாதம் பைபிள் சொல்லுங்க. ஆண்டவர் தெளிவாக ஈசாக்கோட பேசும்போது ஆண்டவர் தெளிவாக, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். அல்லேலூயா. உச்சாரணம் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம். அந்த குடும்பத்தின் தலைவன் ஆபிரகாம். அந்த குடும்பத்துடைய தலைவன் ஆபிரகாம். ஆபிரகாம் நிமித்தம் தான் இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. உச்சாரணம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதார் நிமித்தம் அல்ல, ஆதார் நிமித்தம் அல்ல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், அவன் உன் வித்தா இருக்கிறபடினால இவனை ஒரு ஜாதி அழைச்சவே நான் மாற்றேன். ஆபிரகாம் நிமித்தம் தான் ஈசாக்கு ஆசீர்வாதம், ஆபிரகாம் நிமித்தம் தான் இஸ்மவேலுக்கு ஆசீர்வாதம். நம்முடைய வீட்டு தலைவர் மூலமா தான் நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உச்சாரணம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அவருடைய தந்திரம் என்ன? ஆண்கள் தேவாலயத்துக்கு வருவது தந்தையாக நிறைய சபையில் பார்க்கிறோம். ஆண்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய வார்த்தை தான், ஆண் பிள்ளையான கொஞ்சம் போடுங்கள், பெண் பிள்ளையான இருக்கட்டும். ஏன்னா அவனுக்கு தெரியும். பைபிள் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்க ஒரு காரியம் 30, 31, 32 வசனம் வாசிக்கலாம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் என்று சொல்லு.
அவனுக்கும் அவன் வீட்டில் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவள் நடுராத்திரை துதித்து அவனோடு ஆராதிக்கும் போது அந்த சிறைச்சாலை கத்த தகர்த்தெறிகிறார். பவுலும் சீலாவை கட்டி வைத்த அந்த கட்டு எல்லாத்தையும் கத்த நிர்மூலமாக்கினார். காவல் காத்த காவலாளிக்கு பயம் உண்டாயிற்று. மறுநாடு அரசு நம்மளதான் கேள்வி கேட்பான், பதில் சொல்ல முடியாது. ஒரு பயம் உண்டாயிற்று. பவுலையும் சீலாவை தேடி பார்க்கிறவர்களை கண்டுபிடிக்க முடியல. பயம் உண்டாகும். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பைபிள் சொல்லுது, தன்னை மாய்த்துக் கொள்ளும்படியான திட்டத்தை அவன் செய்கிறான். 27 வருஷத்துல கடைசியில் தன்னை கொலை செய்து கொள்ள போகிறான். தற்கொலை செய்து கொள்ளும்படி அவன் பெரிய ஒரு காரியத்தை செய்யும்போதுதான் பவுலும் சீலாவும் ஓடி வந்து அவனை நிறுத்தினாங்க. அவனை கண்டவன் அவனுக்கு சந்தோஷம் உண்டாயிட்டு அங்க நடந்த நிகழ்ச்சியை பார்த்து அவன் கேட்ட ஒரே வார்த்தை, ரட்சிக்கப்பட்ட நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட என்ன செய்யணும்? பவுல் சொல்றான், நீ விசுவாசி, உன் வீடு ரட்சிக்கப்படும். நீ விசுவாசி. ஒரு தகப்பன், ஒரு பிரிவன், காவலாளி, ஒரு ஆண் மகனை பார்த்து பவுல் சொல்ல வார்த்தைதான், நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் ஒரு வீட்டாரும் ரட்சிக்கப்படும். அப்போ ஒரு ஆண் மகனை கொண்டு ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆண் மகனை கொண்டு ஒரு வீடு ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். அதற்கு பிற்பாடு பவுல் அந்த குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை போதிக்கிறார். இயேசுவை பற்றி அருமை போதிக்கிறான். அவன் சொல்ல வார்த்தை, முதல்ல நீ விசுவாசி, உன் வீடு ரட்சிக்கப்படும். ஆண் மக்களை கொண்டே கர்த்தர் மகிமையான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறபடிதான் இன்றைக்கு ஆண் பிள்ளைகளை ஆலைத்து வரக்கூடாது அவன் தடை செய்வதுதான் அவனுடைய தந்திரம். எந்த சபையை எடுத்துக்கொண்டா சரி, பெண்கள் கூட்டமே எனக்கு அதிகமாக இருக்கு. ஆண்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சமா தான் இருக்கிறான். தேவாலயம் அற்பமா என்ன அவங்க நினைக்கிறாங்க, என் குடும்ப ஆலயத்துமான நாங்க பெரிய ஆலயம். மாட்டான் என் குடும்பம். நான் சொல்றேன், அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கூட இருக்கு. அதிலே குடும்பமா கத்தர் ஆராதிக்கும். அதான் யோசுவா சொன்னான், நான் என் வீட்டாங்கண்டா கத்தரை செய்வோம். நான் என் வீட்டார் குடும்பமாய் நாங்க கத்தரை செய்வோம். என்ன நடந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, என்ன நடந்தது எப்படி நடந்தாலும் சரி, நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் வந்து தேவன். அல்லேலூயா. நான் என் வீட்டிலிருந்து கர்த்தரை செய்வோம். நம்முடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம வீடு நம்ம குடும்பமா கர்த்தர் ஆராதிக்கிறோம். யோசிப்பாங்க. வீணாய் வீட்டுல நேரத்தை கழிச்சுட்டு இருக்கிறோம். ஆலயத்து வரவங்களுக்கு மனம் இல்லை. ஆலயம் சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டம். ஆலயம் சொன்னாலும் குரு. ஆனா வேற எங்கேயாவது குடும்ப வீட்டுக்கு போனோம்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா புறப்பட்டு போவாங்க. இது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம் என்பதை புறப்படுகிறார். தெய்வத்துடைய தந்திரம். ஆண் பிள்ளைகளால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளால் உயிரோடு வையுங்கள். மோசே அதனால பெண்கள் குறைவானவர்கள் அல்ல. அல்லேலூயா. பெண்கள் குறைவான சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், பெண்களை கொண்டு சில ஆசீர்வாதங்கள் தெரிஞ்சுக்கிறார் வைத்திருக்கிறார். மோசை பாதுகாத்தது 5 பெண்கள் தான். அல்லேலூயா. மோசை பாதுகாத்தது 5 பெண்கள் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா பெண்கள் நீங்க முழக்கம் போட்ட கத்தர் ஆசீர்வதிக்க மாட்டோம் இல்ல, ஆசீர்வாதம் குறைவா இருக்கும். ஆண்களோடு வந்தால்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அதனால கொஞ்சம் பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்னா குடும்பமா என்ன செய்யணும்? கர்த்தர் ஆராதிக்கணும். அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட அடையாளம். ரட்சிப்பு அங்கேதான் சகல இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. சகல ஏற்றுக்கொண்டார், வீட்டுக்கு ரட்சிப்பு. மோசே பாதுகாத்தது 5 பெண்மணிகள். யாரெல்லாம் தெரியுமா? 2 மருத்துவச்சிகள், அடுத்தது மோசனுடைய தாய், அடுத்தது அவனுடைய அக்கா, அடுத்தது பார்வோனுடைய குமாரத்தை.
ஒரு ரட்சகனை பாதுகாக்க 5 பெண்மணிகள் செய்தாங்க, தேவைப்பட்டார்கள். நல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு ரட்சகனை பாதுகாக்க 5 பெண்மணிகள் தேவைப்பட்டாலும் ஒரு வீரனுடைய ஆசீர்வாதம் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அது மோசே சார்ந்து இருந்தது. அதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அதான் கர்த்தர் தருகிற ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்பதை மறந்து விடக்கூடாது. இதற்காக பிரியமானவர்கள பார்வன் ஈவு இரக்கம் என்று அவன் செயல்பட்ட ஒரு காரியம். ஈவு இரக்கம் என்று அவன் செயல்பட்டான். என்ன சொன்னா தெரியுமா? தன் தாய் அல்லது தன் தகப்பன் பெற்றெடுத்த பிள்ளை எங்க போடணும்? நதியில போடணும். யாத்திரை 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கற்றுக் கொடுக்கிற காரியம் தான். நதியில போட வேண்டும் என்கிற ஒரு கொடிய ஒரு கட்டளை அங்கே கொடுக்கிறார். ஆனா மோசனுடைய பெற்றோர்கள் அம்ராம் யோகவேத்தம் 3 மாதங்கள் தன்னுடைய பிள்ளையை பாதுகாத்தார்கள். ஒரு குழந்தை பிறந்தா கடுமையாக ஒரு குழந்தை பிறந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கவே கேட்கலாம், பக்கத்துல கேட்கமா கேட்கலாம், கண்டிப்பா கேட்கணும். ஆனா 3 மாசம் மோசே அளவே இருக்கு. 3 மாசம் கர்த்தருடைய திட்டத்தை பார்த்தீங்கன்னா 3 மாசம் அந்த குழந்தை என்ன செய்யல, ஆளவே இல்லை. எப்ப அழுதான் தெரியுமா? நதியில பெட்டியில் அழுதும். தாய் விட்ட பிற்பாடு பெட்டியில் அழுதான். பிள்ளையுடைய அழுகை சத்தத்தை கேட்டுதான் பார்வனுடைய குமாரத்தை அவனை எடுத்துக்கொண்டு வளர்க்க ஆரம்பித்தான். அதுவரை கர்த்தருடைய அழுகை நிறுத்தி தான் வச்சிருந்தார். குழந்தை பிறந்த சத்தமே வெளியே நினைச்சல கேட்கல. ஒரு கர்ப்பிணி பெண் அவள் கர்ப்பமா இருக்கிறது வெளியுலக தெரியும். 10 மாதம் வயதுடைய சரீர தோற்றம் காண்பித்து விடுக்கும். ஆனா யோகவே அவள் பிரியமானவில்லை. அவன் கர்ப்பமா இருந்ததை வெளியே தெரியல. ஆனா ஒரு குழந்தை பெற்றெடுத்தான். அந்த தெய்வத்திட்டான். மோசனுடைய பெற்றோர் பேர் எங்க இருக்கு தெரியுமா? மோசனுடைய பெற்றோர் பேர் எத்தனை வசதிகள் தேட்டலும் கிடைக்கும். மோசனுடைய பெற்றோர் பேர் இருக்கிற இடம் எண்ணாமத்தின் புஸ்தகம் 26ஆவது அதிகாரம். எண்ணாகம் 26ஆவது அதிகாரம் 59வது வசனத்தை வாசிக்கலாம். மோசனுடைய அம்மா பேரு ஜோகபே, அப்பா பேரு அம்ராம். நல்லா புரிஞ்சுக்கணும். 3 பிள்ளைகள், ஆரோன், மீதியாம், மோசேங்கிற 3 பிள்ளை பெற்றெடுத்தார்கள். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மோசனுடைய பெற்றோருடைய பேர் வேறு நம்ம கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, 3 மாதங்கள் அவர்கள் ஒளித்து வைத்தாலும் கர்த்தர் மோசே பாதுகாத்தார். எந்த இடத்திலிருந்து மோசே கொலை செய்யும்படியாக கட்டளை புறப்பட்டதோ அதே எகிப்து தேசத்துல, அதே அரண்மனையில, அதே பார்வனுடைய சன்னிதானத்துல மோசே வளர்ந்தான். தேவ திட்டம் பெரியது. தேவ திட்டம் பெரியது. மோசே அழிக்க வேண்டும் என்பது பார்வனுடைய எண்ணமாக இருந்தது. மோசே ஆண் பிள்ளைகள் எல்லாவரையும் அழிக்கப்படும் என்பது பார்வனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனா அதே எந்த இடத்துல கட்டளை புறப்பட்டதோ அதே அரண்மனையில, எந்த பார்வன் அந்த கட்டளை பிறப்பித்தானோ அதே பார்வனுடைய முன்னிலையில மோசே வளரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதே போலதான் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் வளர செய்வார். நம்மை கர்த்தர் பிறகு போன எந்த இடத்தில் தடை உருவாக்குதோ, தடை செய்யப்பட்ட இடத்துல கர்த்தர் தன்னுடைய காரியத்தை கர்த்தர் செயல்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரை தான் செயல்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. ஒரு நாள் தேவாலயம் தகர்ந்திருக்கும் போது வீட்டில் நினைச்சோட இருக்க கூடாது. வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னா புதுச்சுடணும். சாத்தான் தந்திரமா இந்த ஆலயத்தை நினைச்சல போக விடாம வீட்டுல வச்சிருக்கிறேன் புரிச்சு.
ஞாயிற்றுக்கிழமை 1000 வேலை தான் சொல்லணும். கூட்டம் முடிஞ்சு நம்ம ஆரம்பிச்சோம். அலையலுயா வச்சாலும் சொல்ல அலையலுயா வார கூட்டம் சொன்னோம். கூட்டம் முடிஞ்சு பார்த்துக்கலாம்னு சொன்னோம். அதுதான் காரணம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக, தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தெளிவான ஒரு வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொன்னார், நான் உங்களை திரும்பி புறப்பட பண்ணுவேன். பாலும் தேவன் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை தடை செய்யும்படியாக 4 விதமான தந்திரங்களை பார்வன் செயல்படுத்தினார். 4 விதமான தந்திரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் ஜனத்தை வெளியே கொண்டு வந்தார். ஏன்னா வெளியே வந்தால் ஆசீர்வாதம், எகிப்தை விட்டு வெளியே வந்தால் ஆசீர்வாதம், உலகத்தை விட்டு நம்ம வெளியே வந்தாதான் கர்த்தர் பூலோகத்துடைய ஆசீர்வாதம் பரம்பு எருசலேமுக்கு தந்திரமை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்கள் சொல்லுவாங்க, நீ போது அவர் இல்ல இழுத்துட்டு வந்துடும். வீட்டுல என்ன வச்சிருக்க கூடாது. ஆலை திறந்தா ஆண்கள் எங்க இருக்கணும்? இப்ப காரணம் நினைக்கிறார், என் வீட்டுக்காரர் வெளிநாட்டு போயிட்டாலும் எப்படி எடுத்துக்கிறாரு, அவர் அங்க இருக்கணும், நீங்க போயிடுவாங்க. அல்லேலூயா. விஜயாசம் அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். வேதனை கற்றுக் கொடுக்கிறதுக்கான குடும்பமா நம்ம இருந்தோம்னு சொன்னா, குடும்பமா வீட்டு வயது நினைச்சோம் வந்து ஆராதனை. அதுதான் கர்த்தர் வைத்து ஆசீர்வாதம். அங்கேதான் ஆசீர்வாதம், அங்கேதான் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், அங்கேதான் நம்முடைய சந்ததி பெருகும், அங்கேதான் கர்த்தர் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அங்கேதான் வெற்றி பெற்று வல்லமை கர்த்தர் நம்ம தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். குடும்பமாய் கர்த்தர் ஆராதிக்க நாம் கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய சமயத்தை வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு ஊதாரித்தனமாக பிரியமானவர்கள இன்றைக்கு ஆண்கள் எல்லாரும் சுற்றி நான் பார்த்து இருக்கிறேன். நல்ல புரிஞ்சுக்கணும். ஆலய சொன்னவர்களுக்கு சத்தம் தேவாலயத்தை வந்து கர்த்தர் ஆராதிக்கன்னு சொன்னா மனம் இல்லாமல் போகிறது. ஆலயத்து வர்ணம் சொன்னது மனம் அடைவு. அந்த சாத்தானுடைய தந்திரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தந்திரத்திலே விழ வைத்துதான் இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். தடை செய்யப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் சொன்னான். குடும்பமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எகிப்தை விட்டு வெளியேறணும், உலகத்தை விட்டு வெளியேறணும். கர்த்தரை மட்டும் ஆராதிக்க கற்றுக்கலாம். அப்பதான் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே நமக்கு நம்முடைய சந்ததி தந்தங்க வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கு. எனவே பிரியமானவர்களே, 4 தந்திரங்கள். ஒன்று, நாம் பெருகக்கூடாதபடி நம்முடைய தடை செய்யணும். நம்முடைய ஆசீர்வாதம் பெருகிவிடக்கூடாது, நம்முடைய சந்ததி பெருகக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யணும். இரண்டாவதாக எகிப்தை விட்டு உலகத்தை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதற்காக உலகத்திலே காட்டி உலகத்துடைய சகல ராஜ்யங்கள் நம்ம காண்பித்து உலகத்துக்குள்ளே வச்சிருக்கோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்கு மட்டும் செய்யல, இயேசுவே சோதித்தான். மற்ற 4வது அதிகாரத்தில் உள்ள போனீங்க நம்மளுக்கு தெரியும். மலை மேல கொண்டு போவான், உலகத்துடைய சகல ராஜ்யங்கள் மகிமை காட்டணும். யாருக்கு? படைத்தவருக்கே காட்டணும். வானத்தை பூமி உருவாக்கின கர்த்தருக்கு உலகத்தை காட்டி கொண்டிருக்கிறான். சொன்னா, நீர் என்னை படைத்து கொண்டா எல்லாம் நமக்கு தருவேன்னு சொன்னான். நமக்கு ஒண்ணு வேண்டாம். ஒரு 1500 ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒரு 1500 அரசாங்கம் தருன்னு சொன்னா போதும். கோயில் மண்ணாகிட்டே எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த 1500 தேடி போயிட்டே இருக்கும். நமக்கு உலகத்தை கட்டாணும். ஒரு 300-500 நோட்டை கட்டினா போதும், கோயில் அங்க இருக்கும். நம்ம மருந்து தான் வாங்கிக்கலாம். வீட்டுல கஞ்சி வைக்கவே இல்லையோ, நைட்டு தூக்கமே பார்த்து இல்லையோ, அந்த 1500 மைண்டோட எப்ப போகலாம், கூட்டம் வந்துருமா. பக்கத்து கேட்ப எங்கமா கொண்டு போகணும், மறந்துடக்கூடாது இல்லையா? ரேஷன் கார்டு கொண்டு போகணும், ஆதார் கார்டு கொண்டு போகணும், எதை கொண்டு போகணும் சொல்லுங்க. எப்பா நல்ல பத்தி நம்ம உலகத்தை கட்டணும். ஏன்னா அவனுடைய தந்திரமே எகிப்தை விட்டு நீங்க வெளியே போகக்கூடாதுன்னு நம்முடைய தந்திரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கலாம். 3வது நான் சொன்னேன், வேலைப்படு அதிகமாகும். ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை. வார கூட்ட கோயில் எந்த கோயில் தக்க நீ தான் நமக்கு வேலை. நாங்கள் பாண்டிகட்டில் வேலை செய்வது, அதாவது பாண்டி சொன்னா காவிகளை தாண்டி வேலை செய்வதெல்லாம் ஜனங்களை தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு கேட்ட, ஐயா என்ன இன்னைக்கு ஆன்லைனுக்கு கோயில் ஆன்லைன் கண்ணல, ஐயா 5-6 நாள் வேலை இல்லை, இன்னைக்கு தான் அந்த வேலையை போட்டான், வேற என்ன வழி, வேற வழியே இல்லை, இன்னைக்கு தான் கொண்டு போக சொன்னாங்க. ஒரே வார்த்தை.
நல்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் தந்திரம். நம்மை வீழ்த்தும்படியாக, நம்மை பிரியமானவங்க, நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் விளக்கும்படியாக அவன் செய்கிற தந்திரம். எனவே தான் 2 போக சொன்னான், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தெரியும். நாம் அப்படிப்பட்ட தந்திரங்களுக்குள்ளே நாம் விழுந்து கிடக்கிறோம். வேதம் சொல்லுது, எகிப்துடைய தந்திரங்களுக்கு நாம் வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பான். அப்படிப்பட்ட தந்திரங்களை நாம் வெளியே வர வேண்டும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பான். எனவே பிரியமான ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே இந்த 4 விதமான காரியங்கள், இந்த எகிப்துடைய தந்திரங்களை என் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆண்டவரே எந்த நிலையிலும் ஆராதிப்பதற்கு வருகிற தட்டைகள் எதுவான சரி எனக்கு வேணும் ஆண்டவன் சொல்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு ஆண்டவரை பின்பற்றுவதானா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பரமகாணனுக்கு நிறைய நடத்தல் நல்லுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தோட ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார். முதலாவது அவருக்கு இடம் கொடுங்கள். ராஜ்யம், தேவ ராஜ்யம் வரும்படியாக இருக்கிறது. கர்த்தர் உலகத்தை முடிவு கொண்டு வரும்படியாக இருக்கிறார். வருகை சமீபம். வருகிற ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம்.